அதிர்ச பாகு வந்து நைட்டே ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. ரெடி பண்ணி வச்சுட்டேன். எப்படி இருக்குது பாருங்களேன். மேலே வந்து கொஞ்சமாக நெய் வந்து தடவி விட்டுட்டோம்னா காஞ்சி போகாமல் ட்ரை ஆகாமல் அப்படியே இருக்கும். இப்போ தொட்டு பார்த்தா எப்படி மெத்துன்னு இருக்கு பாருங்கள். எடுத்தால் அப்படியே கையில் வரணும், கல் மாதிரி இருக்கக்கூடாது. இது என்ன அளவு போட்டேன் அப்படின்னா 1 கிலோ அரிசிக்கு வந்து 3/4 கிலோ வெல்லம். இது எல்லாருமே சொல்கிறது. ஆனால் என்னென்னா ஒரு சில வெல்லம் வந்து இல்லை நிறைய மாவு இழுக்கும். அதனால் வந்து நம்ம என்ன பண்ணோம், எக்ஸ்ட்ராவாக ஒரு 3 டம்ளர் அரிசி போட்டு மாவை நம்ம கையில் வச்சுக்கணும் அரைச்சி. திடீர்னு நம்ம வந்து வீட்டில் இருக்க மாவு வேறு ஏதாவது சேர்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதிர்சம் வந்து கல் மாதிரி இருக்கும், நல்லாவே இருக்காது. அதே மாதிரி வந்து மாவு வந்து ஈரமாக இருக்கணும், காஞ்சி போன மாவாக இருக்கக்கூடாது. வெல்லம் வந்து பாகு வெல்லம்னு கேட்டு வாங்குங்க. வெள்ளையாக இல்லாமல் கொஞ்சம் டார்க் கலராக இருக்கிற மாதிரி வாங்கினீங்கன்னா சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும். அதிர்சம் வந்து பார்க்கும் போதையில் பல பலன்னு தகதகன்னு இருக்கணும். அப்போ தான் ஒரு ஆசையாக இருக்கும், அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இன்னுமே கொஞ்சம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக செஞ்சது. நோம்புக்கு வந்து நாங்கள் வந்து தனியாக செய்வோம், விரதம் இருக்கும் போது தனியாக சுட்டு எடுப்போம். நீங்களும் வந்து